உலகம் எவ்வளவு வளர்ந்து கொண்டிருந்தாலும், அறிவியலின் புரிதல் பெரிய அளவில் வந்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கும் பெரிய சிக்கல்களை கொடுப்பது என்பது சுகாதாரமற்ற தண்ணீர் தான். அந்த சுகாதாரமற்ற தண்ணீர் ஒரு விஷயத்தை சரி செய்யாததுனால வருடத்துக்கு 2019 டேட்டா என்ன சொல்லுதுன்னா 14 லட்சம் மக்கள் 1.4 மில்லியன் டெத்து வந்து வெறும் ஒழுங்காக கையை கழுவாததுனால ஏற்பட்டதுங்கிறார். நம்ம மற்ற சர்க்கரை எவ்வளோ கூடுது, ரத்த கொதிப்பு எவ்வளோ கூடுது, என்ன செய்யணுங்கிறதெல்லாம் பேசுகிறோம். கை கழுவாததுனால 69% உலகளவில் நடக்கக்கூடிய வயிற்றுப்போக்கு. இப்போ சென்னையில் ஒரு 1000 பேருக்கு வயிற்றுப்போக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு டயரியா இருந்ததுன்னா, அந்த 1000 டயரியாவில் 690 டயரியா வந்து கையை ஒழுங்காக கழுவாதனால தான். ஒரு சாதாரண ஒரு விஷயமாகப்படுது கை கழுவுதல். ஆனால் நமக்குள்ளே எத்தனை பேருக்கு கையை ஒழுங்காக கழுவ தெரியும்? எல்லா பெரிய உணவகங்களில், மருத்துவமனைகள் எல்லாம் ஹேண்ட் வாஷ் டெக்னிக் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கைகளை எப்படி உள்ளுக்குள்ளே கோர்த்து, முதல்ல இப்படி உள்ளங்கையை தேய்ச்சி, அப்புறம் புறங்கையை தேய்ச்சி, அப்புறம் கைகளை வந்து கோர்த்து தேய்ச்சி, கடைசியாக தண்ணீரில் கழுவணும். ஒரு அதிகபட்சம் ஒரு 20 to 30 வினாடிகள் ஆகலாம். ஆனால் அந்த 20-30 வினாடிகள் நம்மால் மெனக்கடாததுனால ஒரு 1.4 மில்லியன் மரணம் நடக்குதுன்னா, இந்த நம்பர் வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. நம்ம ஏன் இதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம்? இது கை கழுவுறதுல வாஷ் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்களேன். ஏன்னா வாஷ்னால் மறக்காது. நம்மளுடைய வாஷ் அப்படிங்கிறதுல வாட்டர் அண்ட் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன், இந்த 3 விஷயம், வாட்டர் அடல்ட்ரேஷன், சானிடேஷனில் உள்ள இஷ்யூஸ், ஹைஜீனில் இருக்கக்கூடிய அந்த 3 இஷ்யூனால் எவ்வளவு சிக்கல்கள் வருதுன்னு தொடர்ச்சி. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மை போல வளர்ந்து வரக்கூடிய நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் இதுதான் மிகப்பெரிய சிக்கலாக சொல்கிறாங்க. இப்போ இது மாதிரி ஒரு பெருமழை காலத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், மழை வந்ததுன்னா தண்ணி வந்து கெட்டு போயிடும்னு. எல்லோரும் வந்து ஒரு தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கணும், இல்லைன்னா ஒரு சுகாதாரமான தண்ணீர், வெந்நீர் குடிக்கணும், இந்த மாதிரிலாம் நம்ம புரிஞ்சுக்கொள்வோம். ஆனால் நம்ம அந்த குடிக்கிற தண்ணீருக்கு காட்டுற அக்கறையில் ஒரு காய்கறியை கழுவுறதுலையோ, இல்லைன்னா வந்து நம்ம மேலுக்கு குளிக்கும் போது உள்ள தண்ணீர்லையோ எத்தனை மலினங்கள் உள்ள வந்து எவ்வளவு பெரிய சிக்கல்களை உண்டாக்குது அப்படின்னு நினச்சி பார்த்தோன்னா, நம்மளால் யோசிக்க முடியாத பல சிக்கல்களை இந்த வெறும் சின்ன தண்ணீரில் ஏற்படக்கூடிய மாசுக்கள்னால வருது. ஒரு சுகாதாரமான, மிகச் சுகாதாரமான தண்ணீரை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய மிக அடிப்படையான கடமை. ஆனால் நம்ம வந்து தண்ணீர் அப்படின்னாலே நம்ம போய் பாட்டில் வாட்டர் வாங்கிக்கணும், இல்லைன்னா வந்து இது வாங்கிக்கணும், நம்ம மனநிலையில் நினச்சிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப கவனம் இருக்க வேண்டிய இடம் ஒரு ஆரோக்கியமான தண்ணீர், சுத்தமான தண்ணீர், சுகாதாரமான தண்ணீர். தினம் நமக்கு நாம் பருகக்கூடிய, நாம் புழங்கக்கூடிய, நம் உணவில் அன்றாடம் சேர்க்கக்கூடிய தண்ணீர் சுத்தமாக இருப்பதற்கான ரொம்ப ரொம்ப நிறைய புள்ளிவிவரங்கள் தொடர்ச்சியாக. கேரளா நமக்கு தெரியும், பக்கத்து மாநிலம். அவங்கள்ட்ட இன்னைக்கு வரைக்கும் ஹெப்பாட்டிஸ் ஏ வந்து கூடிக்கொண்டே இருக்குது. அந்த மஞ்சக்காமாவில் வரக்கூடிய அது வாட்டர் பார்ன் டிசீஸ் தான், தண்ணீர்லேருந்து வரக்கூடியது தான். இன்றைக்கும் அந்த இன்சிடென்ட்ஸ் கூடிக்கொண்டே இருப்பதற்கான காரணம் அவர்கள் சொல்வது வந்து, இத்தனைக்கும் நம்மை விட தண்ணீரை காய்ச்சி சீரக தண்ணீராக, கருங்காலி போட்டு காய்ச்சி கருங்க தண்ணீராக குடிக்கக்கூடிய பழக்கம் உள்ள மக்கள் கேரளத்து மக்கள். அவர்களுக்கிடையே புழங்கி கொண்டே இருக்கக்கூடிய இந்த மலினமான தண்ணீர், மழையினாலோ இந்த சுகாதாரம் இல்லாத தேங்கி வைக்கக்கூடிய தண்ணீர்னால வரக்கூடிய காமாலை இன்றைக்கும் அது ஒரு பெரிய த்ரெட்டாக கூடிக்கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, முதல் நலச்சவாலாக நாம் இருக்கிறது நம்மளுடைய அடிப்படை ஆரோக்கியத்தை இன்றைய நவீன அறிவியல் மிக உன்னிப்பாக கவனிக்க சொல்லக்கூடிய இந்த வாஷ், கைகள் கழுவுறதுலேருந்து, நம் குடிக்கக்கூடிய தண்ணீரிலிருந்து, புழங்குவதற்குரிய தண்ணீர், அது உணவை கழுவுறதுக்கோ இல்லை என்றால் நம் உடலை குளிப்பதற்கோ பயன்படுத்தக்கூடிய தண்ணீரில் சுகாதாரமாக இருக்க வேண்டியது மிக 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 அடிப்படையான அவசியமான விஷயம்.